சமீபத்துல நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேரோட வெட்டிங் வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாக போறதா அவங்க கல்யாண டைம்லயே சொல்லியிருந்தாங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு? 9 ஜூன் 2022 கல்யாணம் ஆச்சு. கல்யாண டைம்லயே வந்துட்டு எங்களோட திருமண வீடியோ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியா நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸுமே அது அஃபிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கல்யாண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வரதுக்கு எதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நானுமே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 hour 21 minutes தான். இந்த 1 hour 21 minutes எடிட் பண்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகாது, எதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் தான் வந்துட்டு காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா இன்னைக்கு அவங்களோட போஸ்ட்ல வந்து அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படத்துல இருந்து தான். குறிப்பா அந்த படத்துல இருக்கிற பாட்டோட வரிகள் எல்லாருமே விக்னேஷ் சிவன் ஸ்பெசிஃபிக்கா நயன்தாராக்காகவே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல உள்ள ஒரு சீன் கூட நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில ஆட் பண்ணலனா எப்படி, இது எப்படியாச்சும் ஆட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளரான தனுஷ்க்கு வந்துட்டு என்ஓசி சர்டிபிகேட்காக வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டரை வந்து அவர் அக்செப்ட் பண்ணாம என்ஓசி சர்டிபிகேட் கொடுக்காம இத்தனை வருஷம் இழுத்தடிச்சிருக்கதா அந்த போஸ்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டுடைய ஸ்டார்டிங்ல அவங்க என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. பல விஷயங்களை வந்து நான் ஃபைட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் வந்து சஸ்டெயின் ஆகி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்காக நானும் என்னோட பார்ட்னர் மட்டும் இல்லாம என்னோட ஃபேன்ஸுமே எல்லாருமே ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க என்னையும் என்னோட பார்ட்னரையும் வந்து அஃபெக்ட் பண்றதா நினைச்சிட்டு என்னோட ஃபேன்ஸையும் சேர்த்துமே நீங்க அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வெஞ்சன்ஸை வந்து நீங்க 2 வருஷம் உழைப்பு, என்னோட உழைப்பு மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரிக்காக உழைச்ச எல்லாரோட உழைப்புமே நீங்க வந்து வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் கிளிப் நாங்க போட்டதுக்காக 10 கோடி வந்துட்டு நீங்க காப்பிரைட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வருஷமா என்ஓசி சர்டிபிகேட்காக நாங்க வெயிட் பண்ணி வெறுத்து போய் தான் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆயிருந்தாலுமே இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் அப்போ நீங்க பேசின விஷயம் எதையுமே நான் இப்போ வரைக்குமே மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆடியோ லான்ச்லயும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட்லயும் சரி, நீங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே நீங்க ஒரு நடைமுறைக்கும் கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட கெரியர்லயே இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வசூல் ரீதியாகவும் இந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா தான் அமைஞ்சிருக்கு. அந்த படத்தை நாங்க நடிச்சிருந்தாலும், அந்த படத்துக்காக நாங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும், எதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸோட நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம யாரா இருந்தாலுமே சந்தோஷம் தான் படணும். எதுக்காக நீங்க வந்துட்டு இப்படி பொறாமப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயத்த வந்து அந்த போஸ்ட்ல வந்து ரொம்ப தக்காவே சொல்லியிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவனும் இதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு 3 செகண்ட்ஸ் வீடியோக்காக தானே வந்து நீங்க 10 கோடி வந்து சார்ஜ் பண்ணீங்க, இந்த விஷயத்த நீங்க இப்ப ஃப்ரீயாவே பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டோரியில போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ஸ்டோரியில போட்டிருக்காங்க. இது இப்போ சமூக வலைத்தளத்திலையும் இருக்கட்டும், நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும் ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்ரி வரதுக்கு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே ரசிகர்களுக்கு இவங்களோட போஸ்ட் மூலமா தான் தெரிய வந்திருக்கு. கம்மிங் 18 டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் எவ்வளோ ஆவலா இருக்காங்களோ அதே அளவுக்கு நானுமே ஆவலா இருக்கேன். ஸோ 18 அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.